2x is to 3y. 2x is to 3y is a duplicate ratio of 2x minus k, 3y minus k. Then what will be your answer? சார் கேவ தான் ஃபைண்ட் பண்ணணுமா சார்? ஏதோ ஒன்று சிம்பிளிஃபை ரெஸ்பெக்ட் டு கே. அவன் சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்துட்டான் அவ்வளோதான். என்ன சாரதா கண்டுபிடிச்சியா? Sir, 2x. என்னமா? 2x. 2x by 3y is equal to சரி. 2x minus k the whole square. 2x minus k. K the whole square. 3y minus k the whole square. கரெக்டா? Now simplify. What will be your answer? Huh? Quick. Root 6xy, sir. Root 6xy. k is equal to 6xy. therefore k square is equal to 6xy. கரெக்டா? சார் மைனஸ்ல வருது சார். இங்க தப்பு பண்ணிருப்பார். k is equal to root of 6xy is the right answer. எப்படிப்பா சால்வ் பண்ண? Cross multiply பண்ணி k terms தனியா எடுத்து டிவைட் பண்ணிடுவோம். யூஷுவல் தான். ஓகேவா? சிம்பிளிஃபைடு வே தான். டைரக்டா கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. அதுக்கப்புறம்
கே ஸ்கொயர் வரா மாதிரி போன வாட்டி பண்ண மாதிரி தான். அதே மாதிரி கே ஸ்கொயர் மட்டும் வரா மாதிரி ஹோல்டு பண்ண ஆன்சர் ஈஸியா வந்துடும். என்ன ஸ்வேதா? சார் வந்துதான் வரலையா? சார் ம். பசங்களா? ம். சந்தோஷ் போட்டியா? சாரதா வந்துச்சா? தினேஷ் கார்த்திக்? சார் இது டைம் சிம்பிளிஃபை பண்ணி காமிங்க சார். டேய் வெறும் மேத்தமேட்டிக்கல் மல்டிப்ளிகேஷன்டா, ஏன்டா படுத்துறீங்க? ம். 2x/3y is equal to என்ன சார் இருக்கு? 2x minus k 3y minus k. கரெக்டா? என்ன தினேஷ் கார்த்திக் ஓகேவா? 2x into 3y minus k the whole square is equal to 3y into 2x minus k the whole square. இப்போ என்ன பண்ணும்? சார் இன்டூ பண்ணும். 3y minus k the whole square வந்து a minus b the whole square ஃபார்ம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் சார். இவ்வளோ எதுக்கு போகணும்? ஏன் கஷ்டப்படுறீங்க சார்? டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் த சைட்ஸ், ரைட்? டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் த சைட்ஸ். இது இன்ட்டு இது, இது இன்ட்டு இது. கரெக்டா? இந்த ஸ்கொயரை காலி பண்ணுறதுக்கு டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். எப்படி எடுத்தா என்ன ஆகும்? திஸ் பிகம்ஸ் ரூட் எக்ஸ், இது போயிடும். திஸ் பிகம்ஸ் ரூட் ஒய், இது போயிடும். கரெக்டா? என்ன ஜெகன்? தீபா ராணி கிளியரா? சாரதா ஓகேவா? ஓகே சார். இப்ப கேவெல்லாம் ஒரு சைடு கொண்டு போகணும், மிச்சம் எல்லாத்தையும் ஒரு சைடுல வச்சுக்கோ. சிம்பிளிஃபைடா வேலையை முடிச்சிருக்கோம். அதுதான் எதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி கஷ்டப்பட்டுன்னு. கரெக்டா? a minus b the whole square ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுன்னு என்ன செஞ்சனா தேவையானலாம். ரைட்? கிளியர் நவ்? இங்கதான் சிம்பிளிசிட்டி கம்ஸ் இன்டு பிக்சர். கரெக்டா? எப்படி வேணா சால்வ் பண்ணலாம். நம்ம 1 மார்க்குக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல எவ்வளோக்கு ஷார்டன் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பண்ணிட்டேன்னா ஈஸியாயிடும். டன்? கிளியர் எவ்ரிபடி? இதுக்கப்புறம் ஜென்ரல் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். அதெல்லாம் பண்ணாம இருக்க முடியாது சார். எல்லாத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணினே வந்தேன்னா ஒரு ஃபிகர் வரும். எந்த இடத்துல தட்டலான்றத பார்த்தோன்னா ஈஸியா முடிச்சிடலாம். கிளியர்? கிளியர் எவ்ரிபடி? டன்? இதுக்கப்புறமும் வேணுமா? சால்வ் பண்ணுமா? பண்ணியே காட்டிடலாம். ஈஸியா எப்படி எப்படி எடுக்கணும் அப்படின்றத கவனி. √2x ஓகேவா இன்டூ 3y, அதே மாதிரி √2x இன்டூ k இஸ் ஈக்குவல் டு √3y இன்டூ 2x மைனஸ் √3y இன்டூ k. கரெக்டா சார்? அப்ப √3 √y இருக்கு, அதே மாதிரி √2 √x இருக்கு. என்ன சார் பண்ண போறீங்க? சார் கே இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுட்டு மற்ற யூஷுவல் k இருக்கிற சைடுல ஒரு டேர்ம் கொண்டு வந்துரு, அவ்வளவுதான். √3y into k is equal to minus √2x into k is equal to √3y into 2x minus √2x into 3y. கேவை மட்டும் காமனா எடுக்கலாமா? இந்த இடத்துல என்னத்தை காமனா வெளில எடுப்ப? √6x இல்ல ஃபர்ஸ்ட் காமனா வெளில எடுக்க முடியுமா?
என்ன செஞ்சேன்னா quick. Who is going to get me the right answer? Sir, 2x root of இது root இது of 3. எனக்கு இதுல எது காமனா இருக்கு காமனா வெளில எடுக்கணும் அவ்வளவுதான். சார் ரூட் எக்ஸ் காமனா இருக்கு, ரூட் ஒய் காமனா இருக்கு, ரூட் 2 காமனா இருக்கு, ரூட் இரு 3. இரு 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 ஒரு நிமிஷம் இரு. எங்க ரூட் எக்ஸ் காமனா இருக்கு? இங்க ரூட் எக்ஸ் இருக்கு, இங்க வெறும் எக்ஸ் தான் இருக்கு. எக்ஸ வந்து ரூட் எக்ஸ் இன்டு ரூட் எக்ஸ்னு பிரிக்கலாம்ல சார்? That's what I require. சார் இப்ப 2ங்கறத I can say like this, root 2 into root 2, கரெக்டா? root 2 into root 2 will give you 2 the answer. எப்படி சார்? root 2 into root 2 is equal to root 4. root 4 is nothing but 2. அப்ப I can simplify and write கரெக்டா root 2 into root 2 அப்படின்னு எடுத்தனா I can say it is 2. அப்ப வெறும் 2 நான் root 2 into root 2 எடுக்கலாமா? எடுக்கலாம். அப்ப எல்லா டேர்ம்ஸ்லயும் அப்ப ரூட் வருமா? அதே மாதிரி வெறும் 3y I can write it as root of 3y, கரெக்டா? root of 3y the whole square. கிளியர். இப்படி எடுத்தனா இப்ப என்ன வரும்? வெளில ஃபர்ஸ்ட் டேர்ம் root 3y க்கு ஒரு root 3y வெளில வந்துரும். root 2x க்கு ஒரு root x வெளில வந்துரும். வெளில வந்துட்டா what will be the pending? root of 2x minus root of 3y. இதுதான் பெண்டிங்கா இருக்கும், கரெக்டா? உள்ள என்ன பிரதிகா? கிளியர். நான் இந்த இடத்துல என்ன I'm taking இப்போ 2x ன்னு இருக்கிறத I'm taking 2x root 2x whole square இல்ல root 2x into root 2x like that I'm taking. அதுதான் ஃபுல் டேர்ம்ஸுக்கு ரூட் எடுத்து into 2 பண்ணனா it will be easy. கிளியர் everybody? இப்போ என்னடா அது? பெனியன் குயிக். இதுக்கப்புறம் என்ன பண்ணும்? கேவோட மல்டிப்ளைல இருக்கிற டேர்ம் வந்து அந்த சைடு டிவைட்ல பண்ணுங்க சார். கேவோட மல்டிப்ளைல இருக்க ஏதாவது காலி பண்ணிட்டு ஆன்சர் சொல்டா. சீக்கிரம். சார் ஆன்சர் வந்து மைனஸ் ரூட் ஆஃப் 6xyன்னு வருது சார். கே வந்து என்னது? root 3y minus root 2x. ஓகேவா? இந்த டேர்மும் அந்த டேர்மும் ஒரே மாதிரி இருக்கா? ஒரு மைனஸை மட்டும் வெளில எடுத்துட்டு பார்ப்போம். ஒரு மைனஸை மட்டும் வெளில எடுத்துட்டேன்னா root of 3y into root of 2x இந்த இடத்துல root 3y minus root 2x ஆயிடும். This term and this term gets cancelled. Clear? அப்ப k is equal to minus என்ன சார்? root 3 into root 2 is root 6. x into y will become root 6xy. Correct? Clear? சார் இந்த ஸ்கொயரிங் அந்த சைடு போச்சுன்னா என்ன சார் ஆகும்? k square will be is equal to 6xy ஆயிடும். கரெக்டா? ஏன் சார் அந்த மைனஸ் பிளஸ் ஆர் மைனஸ்னு வரும்போது சார் அந்த ஸ்கொயரிங் பண்ணும்போது வெளில வரும்போது தான் பிளஸ் ஆர் மைனஸ்னு வரப்போகுது. ஸ்கொயர் பண்ணிட்டேன் அப்படின்னா மைனஸ் சிம்பிள்லாம் காலி ஆயிடும். கிளியர். அப்போ உன்னோட ஆப்ஷன் என்னவா இருக்கும்? k square is equal to 6xy அப்படின்ற மாதிரி ஆயிடும். கிளியர். ஸ்கொயரிங் இல்லாட்டி ஸ்கொயரிங் ஆன் போத் த டேர்ம்ஸ். இந்த சைடு ஸ்கொயர் பண்றேன், இந்த டைம் ஸ்கொயர் பண்றேன். மைனஸ் இன்டு மைனஸ் வில் பிகம் பிளஸ் 6xy ஆயிடும். கிளியர். என்ன opinion? ஓகேவா? சிம்பிளா சால்வ் பண்ணும். கரெக்டா? எவ்வளவு இடத்துக்கு டிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவ்வளோக்கு அவ்வளோ கஷ்டம். கரெக்டா? நிறைய ஆர்த்மெட்டிக்கல் ஏரர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கரெக்டா? நிறைய மிஸ் அவுட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லாட்டி கடன்னு இது மாதிரி ஈஸியா போட்டு போயின்னு இருக்கும். 4 ஸ்டெப் தான். தென் எப்பயுமே இதான் ஞாபகம் வச்சுக்கணும் சார். காமனா ஒரு சைடு என்ன தேவையோ அந்த சைடு லெஃப்ட் சைடுல கொண்டு வந்துடணும். கரெக்டா? ஈக்குவல் டுன்னு வரா மாதிரி காமனா என்னென்ன எடுக்க முடியுமோ எடுத்து பார்த்து அங்கேயே கேன்சல் பண்ணி விட்டுறணும். பேலன்ஸ் இருக்கிறத ஆன்சரா சொல்லிடணும். அவ்வளவுதான். 1 மார்க்ல இதுக்கு மேல ஒன்னு கேட்க மாட்டான். பட் யூ ஹவ் டு சிம்பிளிஃபை த சம். கரெக்டா? இப்ப நீ மேலேயே கொண்டு போய் இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு ஃபார்முலா ஞாபகம் வந்து இங்கே இருந்தே சுத்தி இருந்தான்னு வச்சுக்க, அது இதே இடத்துல தான் வந்து நிற்கும் கடைசியில. பட் காம்ப்ளிகேட்டடா வந்து நிற்கும். கரெக்டா? இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஆன்சர் வரும்.
கரெக்டா? இதுக்கப்புறம் ஆன்சர் வந்தா என்ன, வராட்டி என்ன அப்படின்ற மாதிரி. கரெக்டா? ஒரு கொஸ்டினுக்கு 1 minute தான் டைம், பார்த்துக்கோ. அதுக்குள்ள யூ ஹேவ் டு ஆன்சர். கிளியர் எவ்ரிபடி, கிளியர் எவ்ரிபடி, கிளியர் எவ்ரிபடி.